ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராஜ் பிரபு. இன்னைக்கு வீடியோலையும் உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு டிப்ஸ் தான் தரப்போகிறேன். போன வீடியோவில் உங்களுக்கு கோவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இதுவும் கோவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிலர் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. நமக்கு கோவம் வந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும் போது உங்கள் அந்த கோவம் உணர்வை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு கலர் பந்து போல் நீங்கள் கற்பனை பண்ணணும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த உள்ளே இழுக்கும் போது அந்த பந்து பெருசாகுது. வாய் வழியாக நீங்கள் அந்த காற்றை வெளியே ப்ளோ பண்ணணும், ஊதணும். ஊதும் போது ஒரு 10 கேண்டில் உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த 10 கேண்டிலையும் ஒரே ஊதும் போது ஒரே டைம் அணைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ரெஷர் யூஸ் பண்ணி வாயை நல்லா குவிச்சு வச்சு அதை ஊதணும். ஊதும் போது அந்த கருப்பு கலர் அந்த பந்து போல் இருக்க அந்த உணர்வு உங்களை விட்டு வெளியே போகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். இப்படி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூடு மாறிடும். அந்த கோபத்திலேருந்து நீங்கள் டக்குன்னு டவுன் ஆயிடலாம். ஓகே, இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான டிப்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.